தமிழகத்துல கொரோனாவோட கேசஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருந்தாலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாதிரியான இந்த 4 இடங்கள்ல இருந்து மட்டுமே தமிழ்நாட்டில் 75% கொரோனாவோட கேசஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதனால இன்னைக்கு காலையில தமிழக முதல்வர் பழனிசாமி மருத்துவ நிபுணர் குழுவுடன் ஒரு ஆலோசனை நடத்தினாங்க. இந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் பழனிசாமி வந்து இந்த 4 மாவட்டங்களையும் ஸ்ட்ரிக்டா ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ஊரடங்கு இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த லாக்டவுன்ல இருக்க போற முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஷார்ட்டா பார்த்துட்டு மெயினா நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆலோசனைக்கு அப்புறம் தான் முதல்வர் வந்து இந்த மாதிரியான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஆலோசனையில இந்த 4 மாவட்டங்கள் இல்லாம மற்ற இடங்களில் லாக்டவுன் வந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ மற்ற இடங்களில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த ஆலோசனையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தா நம்மளுக்கு வந்து ஒரு அனலைசேஷன் கிடைச்சிடும். ஸோ அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்ட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வெல்கம் டு தி சேனல் சிபிரோஸ். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாதிரியான கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்ல ஜூன் 19 இருந்து 30 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு முழு ஊரடங்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு தமிழக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அது என்ன முழு ஊரடங்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளர்வுகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். ஸோ இந்த லாக்டவுனில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். முதல்ல அத்தியாவசிய பணிகளை செய்கிற 10 டிபார்ட்மெண்ட்ஸ், அதாவது இதில் வந்து தலைமைச் செயலகம் இருக்குது, காவல்துறை இருக்குது, வருவாய்த்துறை இருக்குது, பேரிடர் மேலாண்மை துறை வந்து இருக்குது, சுகாதாரத்துறை வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அத்தியாவசிய பணிகளை செய்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இயங்கும் இடங்கள்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, அத்தியாவசிய பணிகள் செய்கிற மத்திய மாநில அரசு அலுவலகங்களை தவிர மற்ற அலுவலகங்கள் எல்லா இடங்களையும் 33% பணியாளர்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட பகுதிகள், கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ், இப்போ வந்து சென்னையில் குறிப்பாக ராயபுரம் அந்த பகுதியை வந்து சொல்லலாம். அந்த பகுதியில் மட்டும் 5000க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ்ல இருந்து பணியாளர்கள் அலுவலகங்களுக்கு வர தேவையில்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, காய்கறி மளிகை கடைகள், அப்புறம் வந்து பெட்ரோல் பங்கு, ஹோட்டல்லேருந்து பார்சல் மட்டும் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு டைமிங் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த டைமிங்கை இப்போ இந்த 4 மாவட்டங்களையும் குறைக்க போகிறாங்க. எப்படி குறைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலை 6 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் இந்த இடங்கள்லாம் இயங்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி பேங்க் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இயங்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த 4 இடங்கள்லையும் ஜூன் 29 இருந்து ஜூன் 30, அதாவது இந்த 2 நாட்களுக்கு மட்டும்தான் வந்து இயங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க்லையுமே வந்து அந்த 2 நாட்களையும் 33% பணியாளர்கள் தான் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு வந்து பேங்க்குக்கு ஒரு ரூல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி ஏடிஎம்க்கு எடுத்தோம் அப்படின்னா, ஏடிஎம்ல இதுக்கு முன்னாடி இருந்த தளர்வுகள் தான் அது வந்து எப்பயுமே திறக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதே நான் இங்கே சொல்லிக்கிறேன். அடுத்ததான் நாம எல்லாரும் எதிர்பார்த்த இ பாஸ். ஆமாங்க, சென்னையில இருந்து வெளியே போகணும் அப்படிங்கிற போது இ பாஸ் கண்டிப்பா தேவையா வந்து இருந்துச்சு. அதுதான் இப்பயும் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது வெட்டிங்ஸ், கல்யாணங்களுக்கு, அப்புறம் வந்து இறப்புகளுக்கு, முக்கியமான மெடிக்கல் எமர்ஜென்சிஸ்க்கு சென்னையிலேருந்து வெளியே போகணும் அப்படின்னா அது வந்து இ பாஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். மற்றதுக்கெல்லாம் அனுமதி இல்லை அப்படிங்கிறதே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வந்து இந்த கோர்ட்டு, மீடியா, அம்மா உணவகங்கள் இதெல்லாம் வந்து திறக்கப்பட்டு தான் இருக்கும்னு நான் இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோ கிட்ட சொல்லியிருப்பேன். லாக்டவுன் ஒரு பிளேலிஸ்ட் இது வரைக்கும் பார்க்காட்டி ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதெல்லாம் நான் திரும்ப சொல்ல விரும்பலை. இந்த இடங்கள்லாம் வந்து திறந்து தான் இருக்கும். அண்ட் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 19 இருந்து ஜூன் 30 இந்த லாக்டவுனில் இருக்க போகிற சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த நாட்கள்லாம் இந்த எந்த தளர்வுகளுமே சென்னை இந்த 4 மாவட்டங்களும் கிடையாது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க முக்கியமான விஷயங்கள் இந்த லாக்டவுனில் இருக்கிறது. அடுத்த பாட்டுக்கு நம்ம போகலாம். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 19 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ நிபுணர் குழுவுடனான ஆலோசனைக்கு அப்புறமா தமிழக முதல்வர் பழனிசாமி தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் வந்து தலைமை தாங்கியிருந்தார். ஸோ இந்த 2 கூட்டங்களையும் இருக்கிற ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் பற்றியும் லாக்டவுனோட மாற்றங்களுக்கு பற்றியும் தான் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ஆலோசனைக்கு அப்புறம் மருத்துவ நிபுணர் குழு செய்தியாளர்கள்ட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் சொல்லப்பட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அனலைஸும் பண்ணலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கொரோனாவோட கேசஸ் தமிழகத்தில் அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் உச்சத்தை தொட போயிட்டு இருக்கு இந்த கேசஸ், கொரோனா கேசஸ் தமிழகத்தில். இப்படி உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் திரும்ப இந்த கொரோனா கேசஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நாம நினைச்சு வந்து சந்தோஷப்படக்கூடாதுங்க. ஏன் அப்படின்னா, தமிழகத்தில் கொரோனா வந்து செகண்ட் வேவ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு வந்து இந்த மருத்துவ குழு சொல்லியிருந்தாங்க. அது என்ன செகண்ட் வேவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் சைனா தாங்க.
சைனால உகான்ல இருந்து இந்த கொரோனாவோட கேசஸ் வந்து பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சைனா வந்து கொரோனா கேசஸ்ல முதல் இடத்துல இருந்துச்சு. ஆனா திடீர்னு வந்து அங்க கொரோனாவோட கேசஸ் வந்து குறைய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா சைனாவோட தலைநகரான பீஜிங்ல இருக்கிற ஒரு மார்க்கெட்ல கொரோனா வைரஸ் வந்து பரவிட்டு தான் இருக்கு. அங்க வந்து இன்னும் கட்டுப்படுத்தப்படலை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணப்படுச்சு. இப்படி கொரோனா கேசஸ் வந்து உச்சத்துக்கு போய் குறைஞ்சு திரும்ப இன்னொரு தடவை பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு இடத்துல அதான் செகண்ட் வேவ், இரண்டாம் அலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இரண்டாம் அலையை நம்ம தமிழகத்தில் எப்படி தடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது இந்த கொரோனாவோட கேசஸ் குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் லாக்டவுன் வந்து பிறப்பிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து அவங்க சொன்ன முதல் விஷயம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்க்கு, சோஷியல் டிஸ்டன்ஸ் இதெல்லாம் வந்து மக்கள் கண்டிப்பாக வந்து கட்டாயமாக வந்து கடைபிடிக்கணும். அண்ட் தலைவலி, காய்ச்சல் மாதிரியான அறிகுறிகள் இருந்தால் அதை மக்கள் அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது பரவாயில்ல. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இந்த இப்போ தலைவலி, காய்ச்சல் வந்து பயப்படுறத விட மருத்துவமனைக்கு போகணுமே அப்படின்ட்டு பயப்படுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா மருத்துவமனைகளில் தான் கொரோனா வந்து அதிகமாக பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி கொரோனாவோட கேஸ் அதிகமாக இருக்கிறனால பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து மருத்துவமனைகளில் வந்து பெட்டு கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு இல்லை, இந்தியன் அரசு இல்லை, உலகம் முழுவதும் இந்த ஒரு பிரச்சனை, இந்த குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால அண்ட் ஆல்சோ டெல்லியில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாட்டி தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னா, டெல்லியில் ஒரு பிரெக்னென்ட் லேடி வந்து பிரசவம் பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்காங்க. ஆனால் அவங்க போன நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லையுமே பெட்டு வந்து இல்லாமல் இருக்கனால அவங்க வந்து துரத்தி விடப்பட்டிருக்காங்க. இதனால அவங்களால அதை தாங்கவே முடியல. அண்ட் கடைசியாக அந்த பிரெக்னென்ட் லேடி வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை வந்து இருந்துட்டு இருக்கிற நிலையில தமிழகத்தில் இன்னமும் வந்து 17,500 பெட்ஸ் வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ட்டு வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சென்னை, திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களையும் ஊரடங்கை ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு முதல்வருக்கு வந்து ஒரு பரிந்துரை விதிச்சிருக்காங்க இந்த மருத்துவக்குழு. அதுக்கப்புறம் தான் முதல்வர் இந்த பரிந்துரையை ஏற்றி இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயத்தை பண்ணிட்டோம். என்னன்னா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கொரோனா டெஸ்டஸ் அதிகமாக எடுக்கப்பட்டுட்டு இருக்கு. அதனால தான் தமிழகத்தில் கொரோனா கேசஸ் அதிகமாக இருக்கு. ஒருவேளை தமிழகம் அளவுக்கு மற்ற இந்திய மாநிலங்களும் கொரோனா டெஸ்ட் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அங்கே தமிழகம் அளவுக்கு தமிழகத்தை விட அதிகமான கொரோனா கேசஸ் கூட வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாக்டவுன் விதிக்கப்பட்டும் தமிழகத்தில் கொரோனா பரவிட்டு இருக்கு அப்படின்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு இருந்துச்சுல. ஸோ அதனால இல்லை அப்படிங்கிறத இங்கே கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ வந்து சென்னை இந்த 4 மாவட்டங்களையும் ஊரடங்கை ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க ஜூன் 30ஆம் தேதிக்கு அப்புறம். இந்த 4 மாவட்டங்களை தவிர மற்ற இடங்கள்லாம் ஊரடங்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸேஷன்ஸ் கொண்டு வந்து தணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மருத்துவ ஆலோசனை இந்த குழுவில் இருந்து இதுதான் வந்து நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சிபிரோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் டைம் உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.